வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க. காலையில் கதிர் அவரோட வண்டி எடுத்து வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது ராஜி அங்கே வந்து, ஏய் நானும் ட்ராவல்ஸ்க்கு வரட்டுமான்னு கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ வீட்டில் இருன்னு கதிர் சொல்ல, ஏய் நானும் வரேனே அப்படின்னு ராஜி கேட்க, சொன்னா கேளு, நீ வீட்லயே இருங்கிறாரு கதிர். போர் அடிச்சா உங்க அப்பாவை போய் பாரு, அவரை வாக்கிங் கூட்டிட்டு போ அப்படின்னு கதிர் சொல்ல, ரொம்ப நாளாச்சு நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துன்னு ராஜி ரொம்பவே ஏக்கமா சொல்றாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு தானே வர போறேன், அப்புறம் என்ன அப்படின்னு கதிர் சொல்ல, அப்ப சாயங்காலம் எங்கேயாவது வெளியில போலாமான்னு கேக்குறாங்க ராஜி. எங்கன்னு கதிர் கேட்க, சும்மா ஒரு டிரைவ் அப்படின்னு ராஜி சொல்ல, போலாமேங்கிறாரு கதிர். உடனே ராஜியோட முகம் ரொம்பவே பிரகாசமாயிடுது. அப்போ பாட்டி வெறும் வெத்தலை பெட்டி எடுத்துக்கிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. எதிர் வீட்டுல இருக்கவங்க இங்க கதிரும் ராஜியும் பேசிட்டு இருக்கதை பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க அப்படியே ராஜி திரும்ப அங்க பாட்டிய பாத்துடுறாங்க. ஹாய் அப்பத்தா அப்படின்னு ராஜி கைய காமிக்க அவங்க இங்க வர்றாங்க. கதிருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவரு எப்படி பேசுறது, நம்ம அவ்வளோ ஒஸ்டா பிஹேவ் பண்ணி தானே அனுப்பியிருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டி பக்கத்துல வந்து நிக்க அப்பத்தான்றாங்க ராஜி. ராஜி நீ ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாங்க பாட்டி. இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன்றாங்க ராஜி. பாட்டி அப்படியே கதிரை ஓர பார்வையா பார்க்க அவர் பார்வையை திருப்பிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்க முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே, இல்லையே முகமெல்லாம் வாடி போயிருக்கு, ஏன் ராத்திரி சரியா தூங்கலையான்னு கேக்குறாங்க பாட்டி. யோசிக்கிற ராஜி, நல்லா தூங்குனே அப்பத்தான்றாங்க. அவங்க வேணும்னே கதிரை ஒரு ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டு, அப்பப்பப்பப்பா இந்த ஏசி இல்லாம ராத்திரியில நீ எப்படிதான் தூங்குறியோ, என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல கதிருக்கும் ராஜிக்கும் கொஞ்சம் சங்கடமாகுது. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு பார்வை பார்த்துக்க, அதனால தான் ஏசி இருக்க வீட்டுக்கே நான் போயிட்டேன், இப்பெல்லாம் நிம்மதியா தூக்கம் வருது, சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு வேணும்னே கதிரை வம்பிழுக்கிறாங்க பாட்டி. இதுக்கு மேல தாங்காதுன்னு நினைக்கிற கதிரு, அம்மாச்சி அப்படிங்க, என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு பாட்டி நக்கலா திரும்புறாங்க. இந்த கிழவி உங்க வீட்டை விட்டு போயிட்டேன், இப்ப எல்லாரும் நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மாச்சி என்ன மன்னிச்சிருங்க அம்மாச்சிங்கிறாரு கதிர். உடனே பாட்டி முகம் நிறைய புன்னகையோட, நீ எதுக்குப்பா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு கன்னத்தை தடவி கொடுக்குறாங்க. எனக்கு உங்களை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற எண்ணம்லாம் சத்தியமா இல்லை, சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல, எல்லாம் எனக்கும் தெரியும்பா, சும்மா உன் கூட விளையாண்டு பார்த்தேங்கிறாங்க பாட்டி. என் பையன் முத்துவுக்காக தானே அந்த நாடகத்தை போட்டு என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச அப்படின்னு பாட்டி கேட்க, அப்படியே லைட்டான ஜெர்க்கும் சிரிப்புமா பார்த்துட்டு இருக்காரு கதிர். ராஜி அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னது, அப்பாவுக்காக இவன் நாடகம் போட்டானா? எல்லாமே எனக்கு தெரியும், என் பையன் முத்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான்றாங்க பாட்டி. ராஜியால தாங்கிக்கவே முடியல. அப்பா அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க, ஏம்மா உனக்கு எதுவுமே தெரியாதான்னு கேட்குறாங்க பாட்டி. அப்படின்னு யோசனையும் குழப்பமா கதிரை பார்த்துக்கிட்டு பாட்டியை பார்த்துட்டு ராஜி தலையாட்டுறாங்க. உங்க அப்பன் தான் உன் புருஷன்கிட்ட பேசி என்னை இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு அனுப்ப சொல்லி இருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படியான்னு கேக்குறாங்க ராஜி கதிர்கிட்ட. ஆமான்னு தலையாட்டுறாரு அவரும். ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்றாங்க ராஜி. ஏய் ராஜி அப்படின்னு அவர் ஏதோ சமாதானம் சொல்ல வர ராஜி கடுப்பாயிடுறாங்க. இவன் எதை தான் என்கிட்ட சொன்னான் இதை சொல்றதுக்கு அப்படின்னு அவங்க மூஞ்ச காமிக்க, சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை, உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அந்த நேரத்துல அம்மாச்சி கூட இருக்கணும்னு நினைச்சாரு அவரு, அதனாலதான் என்கிட்ட பேசினாரு. அதை வெளியே சொன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதையும் சொல்ல வேண்டி வரும், அதுதான் சொல்லல, அமைதியா இருந்துட்டேன்னு கதிர் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாரு. ராஜிக்கு இப்ப ரொம்பவே சங்கடமாயிடுது. இது தெரியாம நான் வேற உன்னை திட்டேன்றாங்க. அது பரவாயில்ல ராஜி அப்படிங்கிற கதிர், அம்மாச்சி என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோட கேட்க, உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ எதுவும் தப்பு பண்ணியிருந்தா கூட நான் உன் மேல கோவப்பட மாட்டேன் சரியா அப்படின்னு கன்னத்தை தடவி கொடுத்து முகத்தை கொஞ்சம் கீழே குனிய வச்சு நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்குறாங்க பாட்டி. அவங்க கதிரோட முகத்தை பிடிக்கிறவே எதிர் வீட்டு சக்திவேல் வண்டியில வர்றவர் வண்டியை நிறுத்திட்டு வண்டியை விட்டு இறங்காம அப்படியே திரும்பி இங்க நடக்கிறத பாக்குறாரு. பாட்டி மறுபடியும் கதிரோட முகத்தை பக்கத்துல இழுத்து கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. கதிர் பண்ணின வேலைக்கெல்லாம் ஒவ்வொரு மர்மம் முடிச்சு அவிழ்ந்துகிட்டு இருக்க ராஜி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சங்கடமும் படுறாங்க. சக்திவேலி இறங்கி நிக்கிறத பாட்டி அப்படியே பார்த்துடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க மொழி டொங் 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 இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருது.
சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பத்தாவோட முகம் மாறினதை பார்த்துட்டு ராஜியும் பார்க்க அவங்க அங்க சித்தப்பா முறைச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களோட முகமும் மாறி போயிடுது. சிரிப்போட திருமண கதிரும் அவரை பார்த்துட்டு அப்படியே இருக்கிறாரு. சக்திவேல் அவ்வளோதான் பயங்கரமா முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. முறைக்கிற மாதிரி இல்லைங்க, எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி 23ஆம் புலிகேசியோட அண்ணன் மாதிரி மீசை ஒரு மேல தடவு தடவிக்கிறாரு. இவங்க 3 பேரும் என்ன பேசுறதுன்னு சங்கடத்தோட அப்படியே நின்றுட்டு இருக்க 3 பேரையும் முழுசா ஒரு முறை மறைச்சிட்டு உள்ளர போறாரு அவரு. எப்பா ஒரு வழியா போயிட்டான் வில்ல அப்படின்னு பாட்டி பார்க்க, அம்மாச்சி என்ன அம்மாச்சி உங்க பையன் முறைச்சிக்கிட்டே போறாரு அப்படின்னு கதிர் கேட்க, அவன் எப்பவுமே அப்படிதான், ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற பாட்டி மறுபடியும் கதிரோட கையை பிடிச்சி தோல்ல கையை வச்சு ரொம்ப நன்றி பண்றாங்க. அம்மாச்சி நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னு கதிர் கேட்க கண் கலங்கி நிக்கிறாங்க பாட்டி. என் பையன் என் முத்து கூடவே இருந்திருக்க, அவனை நீ பெத்த புள்ள மாதிரி பார்த்துருக்க, உனக்கு ஒரு நன்றி கூட சொல்லலைன்னா எப்படிப்பா அப்படின்னு அவங்க கண் கலங்கி போய் கேட்க, அது என்னோட கடமை அம்மாச்சி அப்படிங்கிறாரு கதிர். நீ நல்லா இருப்பப்பா, நீ 7 ஜென்மத்துக்கும் நல்லா இருப்பன்னு மறுபடியும் முகத்துல கையை வச்சு வாழ்த்துறாங்க பாட்டி. ராஜி சந்தோஷமும் புன்னகையுமா பார்த்துக்கிட்டு இருக்க கதிரோட முகத்தை வழிச்சு நெட்டி எடுக்கிறாங்க பாட்டி. கடகடன்னு நெட்டி விழுது. இந்த சென்டிமெண்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க பையன் ஏன் இப்படி இருக்காருன்னு கேக்குறாரு கதிர். சின்ன வயசுல இருந்தே சக்தி கொஞ்சம் கோவக்காரன் தான் அப்படின்னு பாட்டி சொல்ல, மீசக்காரரை கேட்கல உங்க மூத்த பையனை கேக்குறேங்கிறாரு கதிர். இவன் என்ன கேக்குறான்ற மாதிரி பாட்டி பார்த்துட்டு இருக்க அப்பாவுக்கு என்னன்னு ராஜி கேட்டுடுறாங்க. ஆளு பார்க்கறதுக்கு தான் ஓங்கு தாங்க இருக்கிறாப்ல, ஆனா எல்லாத்துக்கும் சின்ன புள்ள மாதிரி பயப்படுறாரு. உடம்பு சரியில்லைன்னதுமே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி உடனே எங்க அம்மா கூட இருக்கணும்னு ஒரே அடம், விட்டா ரோட்ல படுத்துக்கிட்டு கைய காலெல்லாம் உதறிக்கிட்டு அழுதுட்டு இருப்பார் போல அப்படின்னு கதிர் ஓவரா ஓட்டுறாரு மாமனாரு. ராஜிக்கு சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பாவை ஓட்டாதன்றாங்க, நீ பார்த்துருக்கணுமே அவரோட அக்கா போற அப்படின்னு கதிர் சொல்ல, ஏன்பா கதிர் அப்படியெல்லாம் இல்லைப்பா, என் பிள்ளைக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிகம்ப்பா, ஏன் உங்க அம்மா மேல உனக்கு இல்லையான்றாங்க பாட்டி. இருக்குதான் அவர் சொல்ல, அதே மாதிரிதான் என் பிள்ளைக்கு என் மேல பாசம் அதிகம்தான், என் பிள்ளைய மட்டும் நீ கிண்டல் பண்றங்கிறாங்க பாட்டி. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஓவர் பாசமா இருந்துச்சுங்கிறாரு கதிர். பாட்டி ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சிரிச்சுக்க ராஜியும் பெருமையோட கதிரை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி அங்கிருந்து போகாம கதிர் ராஜின்னு 3 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பாட்டியும் கதிரும் விழுந்து பேசிக்கிட்டு இருக்க ராஜி அதை ரொம்ப ரசனையோட ரசிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கதிர் பாட்டியை வீட்டை விட்டு விரட்டினது ரொம்ப மனசு வலியா இருந்தது. இப்ப அது ஒரு பிரச்சனையே இல்ல, காரணம் இதுதான்னு தெரிஞ்சவொன்னு அவங்களும் நிம்மதியா பாக்குறாங்க. நம்ம தங்க மன்னன் அதாங்க ஆபீசர் செந்திலும் மீனாவும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சட்னி நல்லா இருக்கா அப்படின்னு மீனா கேட்க, நல்லா இருக்குன்றாரு அவரு. இன்னும் கொஞ்சம் போடுவான்னு கேட்க, போடுங்கிறாரு. செந்தில் அப்படியே நிமிர்ந்து மீனாவையே பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களும் அவரோட கண்ணையே பார்த்துட்டு என்ன ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்பெல்லாம் நீ சைலண்ட் மோடுக்கு போயிட்ட போல இருக்கு அப்படிங்கிறாரு. புரியலையேன்றாங்க மீனா. இல்லை, இப்போ உன் ஃபோனுக்கு பெருசாக கால்ஸே வர்றதில்ல அப்படின்றாரு செந்தில். முன்னாடி இருந்தே வர்றது கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல, யாரு சொன்னா, பல குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீ தானே டீல் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு செந்தில் கேட்க, அதெல்லாம் கரெக்டு தான், இப்போ நான் திருந்திட்டேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பொழப்பு உண்டு, அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு வலிச்சு வாயில போட்டுட்டு இருக்காங்க மீனா. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமா நைட்டு நான் தூங்கினதுக்கு அப்புறமும் லைட்டை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்குன்னு கேக்குறாங்க மீனா. ஆபீஸ் வேலையான்னு கேட்டுக்கிட்டே அவங்க சாப்பிட, இல்ல வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்றாரு அவரு. பாடுறாங்கிற மாதிரி பாக்குற மீனா, வீட்டு வேலையா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. வேலைன்னு இல்ல, வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிறாரு செந்தில். மீனாவுக்கு ஏக ஆச்சரியம். அப்படியே கன்னத்துல கைய வச்சு, அப்பா என் புருஷனுக்கு எம்போட்டு பொறுப்புன்றாங்க, அதெல்லாம் நாங்கெல்லாம் எப்பவுமே பொறுப்பான ஆளுதான், வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது தான் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன நோட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க மீனா. அது செலவு ரொம்ப எக்கச்சக்கமா எகிரி போய் கிடக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, வீடுன்னு இருந்தா செலவு இருக்குதாங்க செய்யுன்றாங்க மீனா.
ஆனா அநியாயத்துக்கும் செலவாகுது அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படியா சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமா ஆமான்னு தலையாடுறாரு. காய்கறி, மளிகை சாமான், கரண்ட் பில்லு, பால், ஆட்டோக்காரங்களுக்குன்னு செலவு எங்கேயோ போய் நிக்குது அப்படிங்கிறாரு செந்தில். நான் ஒரு வாரம் வீட்டுல இல்ல, எப்படியும் நீங்க ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அப்புறம் சென்னைக்கு வேற பஸ்ல வந்துட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா செலவு ஆகதானேங்க செய்யுன்றாங்க மீனா. ஆகதான் செய்யும். ஆனா அதை தாண்டியுமே இந்த தடவை பயங்கரமா செலவு ஆயிருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா என்னடான்னு யோசனையா பாக்குறாங்க. நம்ம வீட்டுல எம்புட்டு பேர் இருக்கிறாங்க, அங்க இம்புட்டு செலவு ஆகாது அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க நம்ம வீட்டு வரவு செலவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது தெரியும்ல, அங்க 10 பேர் இருந்தோம். மாமா நம்ம வீட்டுல இருந்தாருல்ல, அந்த டயத்துல தான் சொல்றேன். அங்க மொத்தமா ஆகுற செலவு 5ஆல வகுத்தோம்னா என்ன செலவாகுதோ அதுதான் நம்மளுக்கு இங்க ஆகணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படிலாம் அளவா 5ஆலாம் எடுத்து வகுத்து கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றாங்க மீனா. கொஞ்ச நேரம் யோசிக்கிற செந்தில், ஆனா ஓவரா தான் செலவு பண்றோம் மீனா. கரண்ட் பில்லு 2000 ரூபாய்க்கு மேல வந்திருக்குன்றாரு அவரு. டபுள் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் போகிற இடம் எல்லாத்துக்கும் ஃபேனை போட்டுட்டு ஓடி போயிடுறீங்க. 24 மணி நேரமும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, டிவி ஓடுது, மிக்சி போகுது அப்படின்னு மீனா சொல்ல, சும்மா என் மேலெல்லாம் பழிய போட்டுட்டு இருக்காதுன்றாரு செந்தில். பழி போடல சொன்னேங்கிறாங்க மீனா. அப்படி பார்த்தா நீயுமே வீட்லேயே சமைக்கவே மாட்டேங்கிறீங்கிறாரு அவரு. பாதி நாள் ஹோட்டல்லையே தான் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் பார்க்க, வேலைக்கு போயிட்டு வந்தெல்லாம் சமைக்க முடியாதுங்க, எனக்கு இடுப்பு முதுகு வலி வருது. நீங்க ஹெல்ப் பண்றதுனால நான் சமைக்கிறேன் தான், மத்த நாள் தானே முடியாதுன்னு சொல்றேன்றாங்க மீனா. ஆனா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கையே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு வாய் இட்லி எடுத்து வைக்க, பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு தோணுதோ அப்படின்னு மீனா கேட்க, நாம என்ன சொல்றோம், இவன் எங்க போறான்னு திடுக்குன்னு பாக்குறாரு செந்தில். சே, அந்த எண்ணம் மட்டும் எனக்கு தோணவே தோணாது. எதையாவது பண்ணி செலவை கம்மி பண்ணு அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க மீனா. இனிமே தேவையில்லாம கரண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். இனிமே வீட்லயே சமைக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அடேங்கப்பா இவ்வளோ பொறுப்பா என் புருஷனுக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு, சமைக்கலான்றாங்க மீனா. ஆபீஸுக்கும் 2 பேரும் சேர்ந்தே போவோம், ஆட்டோ செலவு மிச்சமாகும்ல, இல்லைன்னா சீக்கிரமா ஒரு பைக் வாங்கிடுவோங்கிறாரு செந்தில். ஏங்க அப்ப இந்த வளையல் வாங்கின காசுக்கு பைக்கை வாங்கியிருக்கலாம்லன்னு மீனா கரெக்டா கேக்குறாங்க. ஏய், அது உனக்காக நான் ஸ்பெஷலா வாங்கின கிஃப்ட், அதை விட்டுடு. அடுத்த மாசம் எப்படியாவது பைக் வாங்க முயற்சி பண்ணலாங்கிறாரு செந்தில். காசு வேணும் இல்லைங்கன்றாங்க மீனா. வேணுந்தே, இஎம்ஐ போட்டுக்கலான்றாரு அவரு. அப்போ அந்த செலவு வேற ஆட் ஆகுன்றாங்க மீனா. ஏய், அது செலவு இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட், அதையும் தாண்டி வேற ஏதாவது பண்ணணும், நான் யோசிக்கிறேங்கிறாரு அவரு. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், எப்படியாவது செலவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அவரு பணத்தை எப்படியெல்லாம் சுருக்கி சேர்த்து வைக்கலான்றதுல குறியா இருக்க. பண்ணலாம் பார்க்கலான்றாங்க மீனா. சாப்பிடுங்க, சட்னி வைக்கவான்னு கேட்க, போதுன்றாரு அவரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சீரியஸா சாப்பிடுறாங்க. பாண்டியன் கடையில இருக்க நம்ம ஆர்கானிக் அரசன் கார்த்திகேயன் வந்து வண்டியை நிறுத்துறாரு. போன தடவை பேஸ்கெட்டோட வந்தவரு இந்த தடவை ஒரு ஷாப்பர் பேக்கோட வர்றாரு. வண்டியை நிறுத்திட்டு உள்ளறவர் அவரு பாண்டியன் முன்னாடி வந்து வணக்கம்னு சொல்ல, பாண்டியன் நிமிந்து பார்த்துட்டு அப்படியே இருக்காரு. நான் கார்த்திகேயன், அன்னைக்கு வந்தேனே நாச்சியார்புரத்துல இருந்து அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். இயற்கை விவசாயம் பண்றேன், பழம் காய்கறி எல்லாம் கூட விற்க முடியுமான்னு கேட்டு வந்தேனேங்க சார் அப்படின்னு கார்த்திகேயன் புன்னகை மன்னனா சொல்ல, ஞாபகம் இருக்கு தம்பி, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாரு பாண்டியன். அன்னைக்கு உங்களுக்கு மூடு சரியில்லை, இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்களா அப்படின்னு பாண்டியனை பத்தி தெரியாம கேக்குறாரு கார்த்திகேயன். அது மூஞ்சும் அப்படிதான், மூடும் எப்பவும் அப்படிதான், பாவம் பைய பிள்ளைக்கு தெரியல. தம்பி, நான் எந்த மூடுல இருந்தாலும் இந்த கடையில காய்கறி வியாபாரம் பண்ற மாதிரி ஐடியா இல்லப்பா, புரியுதா அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே கேக்குறாரு பாண்டியன். அது புரியுதுங்க, ஆனா நான் இன்னைக்கு வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு கார்த்திகேயன் சொல்ல, என்ன விஷயம்னு பாக்குறாரு பாண்டியன். அந்த காலத்துல எல்லாருமே ஹெல்த்தியான தின்பண்டங்கள் சாப்பிட்டாங்க, இப்ப எல்லாம் அப்படியா சாப்பிடுறாங்க, கண்டதையும் சாப்பிடுறாங்க. எங்க வீட்லயே எங்க அம்மா, அத்தை, சித்தி எல்லாருமா சேர்ந்து தின்பண்டங்கள் எல்லாம் செய்யறாங்க சார் அப்படின்னு கார்த்திகேயன் சொல்லிக்கிட்டே இருக்க, ஐயோ
இவனோட பிசினஸ் எடுக்கு அடுத்த வருஷனா அப்படின்னு ஏதோ சலிப்போட பாக்குறாரு பாண்டியன். ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ், சிறுதானியங்கள்ல இருந்து செய்யற ஸ்நாக்ஸ், இது எல்லாமே எங்க வீட்டுல செய்யறாங்க. அதை உங்க கடையில வச்சு விற்க முடியுமான்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேங்க சார் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, என்னப்பா நீ இப்படி ஒவ்வொன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, காய்கறி பழங்கள் தான் அழுகும்னு சொன்னீங்க, இது அழுகாது சார் அப்படிங்கிற ஒரு பேக்கை கீழே வச்சுட்டு, இது ராகி லட்டு, இது எள்ளு உருண்டை, இதே மாதிரி பொரிவிலங்கா உருண்டை, கடலை மிட்டாய்னு நிறைய ஐட்டம் இருக்குங்க சார் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிறாரு பாண்டியன் ரொம்பவே சலிப்பை மறைச்சிக்கிட்டு. இதெல்லாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க சார், சத்தாவும் இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஷோ தம்பி வேணான்னு சொன்னா விடுப்பாங்கிறாரு பாண்டியன். வேணும்னா நீங்களே சாப்பிட்டு பாருங்கன்னு கார்த்திகேயன் விடாம சொல்ல, அதான் வேணான்னு சொல்றேன் இல்லைங்கிறாரு பாண்டியன். ஒன்னே ஒண்ணு எனக்காக சாப்பிட்டு பாருங்க சார்னு கார்த்தி சொல்ல, தம்பி சொன்னா புரிஞ்சுக்க, இதெல்லாம் இங்க வியாபாரம் ஆகாதுன்றாரு பாண்டியன். ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நான் வேணா இங்க கடையில வைக்கட்டுமா? சும்மா ஒன்றும் விற்கல, நீங்க இதை வித்து கொடுத்தா வர்ற லாபத்துல இருந்து 50% உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்களே எடுத்துக்கோங்கன்னு கார்த்தி சொல்ல, இப்படிதான்ப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் கலந்த வடையை கொண்டு வந்து இங்க வச்சாரு, அது என்னன்னே வாங்க வர்ற கஸ்டமருக்கு தெரியல. தம்பி நீ சொல்ற மாதிரிலாம் அந்த காலம்லாம் இப்ப இல்லப்பா, எல்லாமே மாறி போச்சுங்கிறாரு பாண்டியன். இல்லைங்க, நான் சும்மாலாம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கல, நிறைய ரிசர்ச் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஹெல்த்தியா சாப்பிடணுங்கிற எண்ணம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காத இடத்துல தான் இருக்கு, இல்லைன்னா விலை அதிகமா இருக்கு. நியாயமான விலையில நம்ம பக்கத்து கடையிலேயே வித்தா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கு. என்னப்பா நீ விடாம சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம் அப்படிங்கிறாரு பாண்டியன். இங்க பாருங்க, நீங்க முன்பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், இம்பட்டு பொருள் இருக்கிற இடத்துல இதையும் நான் ஒரு ஓரமா வைக்கிறேன், வித்துச்சுன்னா நீங்க எனக்கு பணம் கொடுங்க, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு கார்த்தியை விடுறதா இல்ல. ஷோ என்னப்பா நீ, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு அப்படிங்கிறாரு பாண்டியன். சரி ரொம்ப நாள்லாம் வச்சுக்க வேண்டாம், ஒரு 3 நாள் வித்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம், இல்லைன்னா நான் உங்க கடை பக்கமே வரமாட்டேங்கிறாரு கார்த்தி. பாண்டியன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, இம்புட்டு சொல்ற, அப்புறம் தம்பி 3 நாள் தான், 3 நாள் கழிச்சு வந்து எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுக்கான தேவையே இருக்காதுன்னு கார்த்தி பளீர்னு சிரிக்கிறாரு. ஏன் தம்பி நீ தானே 3 நாள் கழிச்சு வந்து எடுத்துட்டு போறேன்னு சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படி சொல்லல, எல்லாமே வித்துரும், எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே வராது. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், கடைக்கு வர்ற ஆளுங்க கிட்ட இது நல்ல பொருள், தரமான பொருள், ஆரோக்கியமான பொருள்னு நீங்க சொன்னா மட்டும் போதுங்கிறாரு அவரு. அதெல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது, இங்க வைக்கிறேன், யாராவது வந்து கேட்டா எடுத்து கொடுத்து விடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியா அப்படின்னா ஃப்ரெண்ட்லியே வச்சுக்கவான்னு கேட்குறாரு அவரு. ஏன்பா இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு பாண்டியன் பார்க்க, பார்வையிலேயே வச்சாதானே பார்ப்பாங்க கேட்பாங்க அப்படின்னு அந்த பையன் கார்த்தி கேட்க, பாண்டியன் அவரை அழுத்தமாக ஒரு பார்வை பார்க்குறாரு. உடனே அந்த பையன் கொஞ்சம் பாக்ஸஸ் எடுத்து முன்னாடியே வைக்கிறாரு. கடன்னு ஒரு 10 பாக்ஸ் எடுத்து அடிக்கிட்டு, இதோ இதையும் வைக்கிறேன்னு ஒரு பாக்ஸை வைக்கிறாரு. வச்சு முடிச்சுட்டு குனிச்சு பேக் எடுத்துட்டு, ரொம்ப நன்றிங்க, நான் ஒரு 3 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு ரொம்பவே பணிவா பவ்யமா சொல்ல, அப்படிங்கிறாரு பாண்டியன். வரேங்க அப்படின்னு அவர் பையன் எடுத்துக்கிட்டு கிளம்ப, போற பையனையே பார்த்துட்டு இருக்க பாண்டியன், பரவாயில்ல இந்த காலத்து பசங்களும் முட்டி மோதி ஏதாவது வியாபாரம் பண்ணணும், அதுவும் நல்லபடியா பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, பரவாயில்ல இந்த பையன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க பாண்டியன் அவர் வச்சுட்டு போன பாக்ஸ் பக்கம் திரும்புறாரு. எல்லாம் சரிதான், வச்சுட்டு போயிட்டான், இது எப்படி விற்க போகுதோ என்னமோ தெரியலையே அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வேலையை பார்க்குறாரு. சரவணன் ஒரு இடத்துல பெட்டியோட வண்டியை நிறுத்திட்டு குறுக்கையும் நெடுக்கையும் படு டென்ஷனா நடந்துட்டு இருக்காரு. அப்ப அவரோட போன் ரிங்காக எடுத்து, அக்கா சொல்லுங்கக்கான்றாரு. ஆமாக்கா அங்கதான்க்கா, நான் டெலிவரிக்கு தான்க்கா வந்துகிட்டு இருக்கிறேன். அக்கா நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேங்க்கா. சரிங்கக்கா, சரி வந்துடுறேங்க்கா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு பட்டு டென்ஷனாக வைக்கிறாரு. எதுக்குடா டெலிவரி வார்டுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா மயில் வர்றாங்க இந்த வழியா. மயில் அங்கே இருக்க சரவணனை பார்த்து ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆனாலும் அவங்கள சமாளிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில் அவரை கிராஸ் பண்ணி போக, ஏய் மயிலு நில்லுங்கிறல்ல அப்படின்னு எதிரில் வந்து நிற்கிறாரு. மயிலும் நிற்கிறாங்க. நான் ஒருத்தன் நின்றுக்கிட்டே இருக்கேன், நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்கிற, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற, நீ என்ன பெரிய இவளா, எப்போதான் நீ இந்த மாதிரி டிராமாவெல்லாம் நிறுத்த போற
அப்படின்னு டென்ஷனா கேட்குறாரு சரவணன். மயில் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, வீட்டுல வச்சு சண்டை போடக்கூடாதுன்னு தான் நீ வந்தப்ப நான் அமைதியா இருந்த. நீ பண்ணின வேலைக்கு நான் உன்னை திரும்பி கூட பார்த்துருக்க கூடாது. மனசு கேட்காம அம்மா உன்னை பார்க்க வந்தாங்கல்ல, அது மட்டும் இல்ல பணமும் கொடுத்தாங்கல்ல, வேண்டான்னு பணத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி வேற கொடுத்துருக்குற அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. மயில் ஒரு நிமிஷம் அமைதியா அவரை பார்த்துட்டு திருப்பி முகத்தை திருப்பிக்கிட்டு, அவங்க என்ன நோக்கத்தோட வந்தாங்க, பணத்தை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியுன்றாங்க. அவங்க அக்கறையை நான் மதிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்காக அவங்க கொடுக்குற பணத்தை வாங்க என் மனசு இடம் கொடுக்காது அப்படின்றாங்க மயில். ஏய், அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. எப்படி அம்புட்டு அசிங்கமெல்லாம் பண்ணிட்டு உன்னால இவ்வளவு திமிரா பேச முடியுது? பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்ற, கோர்ட்ல வச்சு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்ற. என்ன பார்க்குறவங்க எல்லாரும் உன்னை நல்லவன்னு நினைக்கணும், என்னைய கொடுமைக்காரன்னு நினைக்கணும், அப்படிதானே அப்படின்னு பயங்கர கோவத்தில் கேட்குறாரு சரவணன். ச்சே, அப்படிலாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆமாம், நீங்கள் தானே விவாகரத்து வேணும்னு கேட்டீங்க, நீங்கள் தானே கோர்ட்டுக்கும் போனீங்கன்னு மயில் கேட்குறாங்க. ஓ, அப்போ நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சரவணன் கேட்க, தப்பு நிறைய பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்ன பொய் தான் காரணம் அப்படின்னு மயில் நிறுத்த, பொய் மட்டுமா சொன்ன பொய்யை காப்பாத்துறதுக்காக என்னைய என் குடும்பத்தில் இருக்கவங்கள ஜெயிலில் பிடிச்சி தள்ளிட்டல்ல, குடும்பமாக சேர்ந்து என்ன ஆட்டம்லாம் போட்டீங்க அப்படிங்கிறாரு சரவணன். அதுக்காக நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ என்ன மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு மயில் கேட்குறாங்க. உன்னையே நான் மன்னிக்கணும் அப்படின்னு சரவணன் கேட்க, நீங்கன்னு இல்லை, உங்கள் இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் பண்ணின தப்பை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு நக்கலாக பார்க்குறாரு சரவணன். அதனால தான் ஒதுங்கி போறேன்னு கொஞ்சம் வலியோட சொல்றாங்க மயில். ஏய், சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத. உன் நடிப்பை இந்த ஊர் நம்பலாம், உலகம் நம்பலாம், ஏன் மீனா எங்க அம்மாலாம் கூட நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அவரை சங்கடமும் எரிச்சலுமா பார்க்குற மயில், விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டேன், ஒதுங்கி போறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து சண்டை போடுறீங்கன்னு கேட்குறாங்க மயில். நியாயமான கேள்வி. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் வேணும்ன்றாங்க மயில். எதுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்த, எங்க அம்மாவை எதுக்கு நீ கஷ்டப்படுத்துற? ஓஹோ, யாரோட உதவியும் இல்லாம நான் தனியா கஷ்டப்படுறேன்னு காட்டுறதுக்கா, அப்படிதானேன்னு சரவணன் கேட்குறாரு. மயிலுக்கு ரொம்பவும் சலிப்பும் வெறுப்புமா இருக்கு. ஆனாலும் முன்னாடி நின்று கேட்குறாரு, பதில் சொல்லி ஆகணுமேனு. யாரையும் கஷ்டப்படுத்தணும்னோ சங்கடப்படுத்தணும்னோ எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. அதே நேரம் நானும் ஒன்றும் கஷ்டம்லாம் படலை அப்படிங்கிறாங்க மயில். இங்கே பாரு, அந்த பணம் ஒன்றும் உனக்கு கொடுத்தது கிடையாது, குழந்தைக்கு கொடுத்த பணம், ஏன் குழந்தைக்கு கொடுத்த பணங்கிறாரு சரவணன். மயில் அப்படியே திடுக்குன்னு அவரோட கண்களையே பார்க்க சரவணனுக்கு கொஞ்சம் சங்கடமாகுது. அதுதான், அது உங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்களேன்னு கூலா கேட்குறாங்க மயில். சரவணனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அவர் அந்த நேரம் சொல்லி இருந்தாலும் மயில் அதை திருப்பி இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் தடுமாற்றத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் பார்க்க, அப்புறம் எதுக்கு அந்த குழந்தையோட செலவெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு மயில் கேட்க, அது அப்போ நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். நீ தான் குழந்தை விஷயத்தில் ஏற்கனவே 1008 நாடகம் போட்டிருக்கியே, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டுட்டேன். அதுக்காக அது ஏன் குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. ஓ, என் வயிற்றுல வளர்றது உங்கள் குழந்தை தானே ஒத்துக்கிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் குழந்தை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரு தயவும் இல்லாமல் அதை நான் வளர்த்து ஆளாக்கிக்கிறேன்றாங்க மயில். ஓ, இங்கே பாரு, அப்படியெல்லாம் அந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கொள்ளலாம் நான் விட மாட்டேன். குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே நான் வருவேன், என் குழந்தையை தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கு நான் வந்துடுவேங்கிறாரு சரவணன். மயில அதிர்ச்சியோட பார்க்க, என்ன அப்படி பார்க்கறேன்றாரு. உன்னை மாதிரி ஒருத்திக்கிட்டெல்லாம் என் குழந்தை இருக்கவே கூடாது. வாயை திறந்தாலே போய் பேசுற, அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்னு நினைக்கிறவங்க இருக்கிற வீட்டுல என் குழந்தை ஒன்னும் வளர வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாரு சரவணன். அது நல்லபடியா வளரணும், யாரையும் ஏமாத்தாம பொய் நான் என்னன்னே தெரியாத ஆளா வளரணும் அப்படிங்கிறாரு சரவணன். மயில் இன்னும் விலகாத அதிர்ச்சியோட தான் பாக்குறாங்க. நீ என்ன பண்ணினாலும் சரி, ஏது பண்ணினாலும் சரி, அழுதாலும் சரி, புரண்டாலும் சரி, உன் குடும்பமே சேர்ந்து நாடகம் போட்டாலும் சரி, போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு எங்க போனாலும் சரி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு தான் போவேன். ஒரு நல்ல அப்பனா இருந்து என் குழந்தைய நல்லபடியா வளர்ப்பேன்
இது கண்டிப்பா நடக்கும், நீ பார்த்துட்டு தான் இருக்க போற, அப்பதான் உன் திமிர் எல்லாமே அடங்கும் அப்படின்னு அவரு ஒரு கோவ வெறியோட பேசிட்டு இருக்காரு. சரவணன், டெலிவரி 1/4 மணி நேரத்தில் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, கிட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சொல்லி முடிச்சவர் டெலிவரி கொடுக்கணுன்ற ஞாபகம் வந்துருச்சோ என்னமோ தெரியல, சடக்குன்னு போய் வண்டியை எடுக்கிறாரு. அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட மயில அதிர்ச்சியோட அங்கேயே நிற்கிறாங்க. ஏன்பா, 10 மாதம் சுமந்து எத்தனையோ வேதனை வலிகளை தாண்டி நான் பெத்து எடுப்பேன், நீ வந்து ஈஸியா தூக்கிட்டு போவியா? என்ன பேச்சு பேசுறீங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க மயிலு. அப்படின்னா மயிலுக்கு குழந்தை பிறக்கிறவர்களும் சரவணன் மயிலுக்கு இடையில பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தை பிறந்ததுன்னா பெரிய பெரிய கச்சேரியெல்லாம் ஆரம்பிக்க போகுதுன்னு இப்பவே தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.